எத்தனை மணிக்கு சந்திக்கிறதுன்னு மகேஷ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அட இங்க பாருப்பா, இன்னைக்கு உன்னோட கல்யாணம் இல்ல. இன்னைக்கு ராத்திரி உன் வாழ்க்கை பூரா ஞாபகம் இருக்கும். சரி, இப்ப நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. சரிங்கண்ணா, இப்ப நான் கிளம்புறேன். ஆறரை மணிக்கு இன்னைக்கு நம்மளோட முதலிரவு, அதுவும் நான் இருக்கிற ரூம்ல. கல்யாண மாப்பிள்ள மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வா. மணிக்கு இன்னைக்கு நம்மளோட முதலிரவு, அதுவும் நான் இருக்கிற ரூம்ல. கல்யாண மாப்பிள்ள மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வா. இப்ப முடிவெடுக்கிற நேரம் வந்துருச்சு. இந்த ஒரு வேலையால இந்த பொண்ணுகிட்ட இருந்து நான் நிரந்தரமா தப்பிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். இதை தவிர எனக்கு வேற வழியும் இல்லை. இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளோட முகத்துல கூட நான் முழிக்க மாட்டேன். மகேஷ், இங்க பாரு, என் கை பாத்தியா? இதுல எம் நீ தான் தேடணும். பாரு பாரு. I love you, Vaishu. I love you, Vaishu. I love you, Vaishu. நீ என்ன இந்த மாப்பிள்ளை ட்ரெஸ்ல பார்க்கணும்னு நினைச்சல? அப்படின்னா சரி, இதுவும் நல்லதுக்குதான். ஆனா அதுக்கப்புறம் உனக்கு என்கிட்ட இருந்து குட் பை. விக்ரம், அட பாத்தீங்களா? யாரோ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காங்க. டிசைனர் ட்ரெஸ் போட்டு ரொம்ப கலக்கலா இருக்கீங்க. இன்னைக்கு மீனு இவரை பார்த்ததுமே அப்படியே ஷாக் ஆகி நிக்க போறா. அதுல சந்தேகமே இல்ல. அதுக்கப்புறம் ஐ லவ் யூ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க போறா. அதுக்காக தான் நாங்க 2 பேரும் உங்களோட முதலிரவு ரூமை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். மிஸ்டர் பிரைட் க்ரூம், ஒரு வாட்டி இப்பவே போய் ரூம் பார்த்துட்டு வந்துடுறீங்களா? போதும் போதும், இன்னும் இவங்களுக்கு கல்யாணமே முடியல, அதுக்குள்ள மத்தத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா? என்ன பெரியம்மா, இதுல என்ன தப்பு இருக்கு? கொஞ்ச நேரத்துல இவருக்கு கல்யாணம் ஆயிடும். நான் மட்டும் விக்ரம் இடத்துல இருந்திருந்தா 100% ஷூர் நான் கண்டிப்பா போய் ரூம் பார்த்துட்டு வந்திருப்பேன். இவங்க பேச்செல்லாம் நீ கேட்காத. அப்புறம் இன்னொரு விஷயம், முகூர்த்த நேரம் வந்த உடனே நாங்க உன்னை கூப்பிடுறோம். அது வரைக்கும் இங்கே இருக்கணும். சரி பெரியம்மா, நீங்க வாங்க. இனிமே உன்னோட எந்த ஆட்டமும், நீ பண்ற கலவரம், சண்டைகள், எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டுற. ஆனா நீ என்ன ரொம்பவும் கஷ்டப்படுத்திட்ட ஜானு.
அதுக்காக நீ பல மடங்கு அதிகமா ரொம்பவும் கஷ்டப்பட போற ஜானு. இங்க பாருமா, நான் சொன்னபடி நீ எப்பவும் அனுசரிச்சு நடந்துக்கணும். இங்க பாருங்க மம்மி, நீங்க எல்லாரும் போய் முதல்ல டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்துருங்க. முகூர்த்தம் ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்புறம் டைமே கிடைக்காது. அதுவும் சரிதான். இங்க பாருங்க, எல்லாரும் போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்துருங்க. அது வரைக்கும் நான் இங்க இருக்கேன். எப்படி பொண்ணை தனியா விட்டுட்டு போக முடியும்? ஓஹோ மம்மி, நான் பாலு அனுப்புறேன், அவன் இங்க வந்து பாத்துப்பான். நீங்க வாங்க முதல்ல போய் டிஃபன் சாப்பிடுங்க. அதுவும் நல்ல ஐடியா தான். எனக்கு கூட கொஞ்சம் பசிக்கிற மாதிரி தான் இருக்கு. சீக்கிரம் வந்துருமா. இப்போ ஓகேவா? நீ கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடு, ரிலாக்ஸ். வணக்கம் பாட்டி. வணக்கம். அம்மா கதிர் எங்க? இத நீங்க அவங்கிட்ட தான் போய் கேட்கணும் தயாளன். அவனும் கல்யாணமே பண்ண மாட்டான். கல்யாணத்துக்கு வந்து என்ஜாய் பண்ணவும் தெரியாது. சடனா ஏதோ வீடியோ கால் வந்தது, அவ்வளவுதான். ரூம்குள்ள போனா பேசிக்கிட்டே அப்படியே பிஸி ஆயிட்டான். நானும் அவன்கிட்ட சொல்லிட்டேன், உன்னால வர முடியலன்னா போ, நான் தனியாவே கல்யாணத்துக்கு போய் ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன், நீ இங்கேயே இருன்னு சொல்லிட்டேன். என்ன ரத்னா, நான் பண்ணது சரிதானே? ஆமா பாட்டி, நீங்க பண்ணது எல்லாமே சரிதான். சரி நீங்க உள்ள வாங்க. வா 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 போலாம். வணக்கங்க. வாங்க வாங்க. வணக்கம். உங்களுக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். வாங்க. பாலு, உனக்கு போர் அடிக்கலையா? அடிக்குதுதான், ஆனா நான் என்ன பண்ண முடியும்? கீழே போ, சந்தோஷமா இரு, கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு வா, சரியா? அப்படியே போய் என்னை திட்டுவாங்க சொல்றீங்களா? என்னை இங்கே இருக்கணும் சொல்லிருக்காங்க, என்னால கீழே போக முடியாது. திமிர் பிடிச்சவன் இந்த பாலு என்ன பேச்சு பேசுறான்? முதல்ல அவங்க இங்க இருந்து கிளம்பாம இருந்தாங்க, இப்ப இவன் வந்து உட்கார்ந்திருக்கான். இவனை என்ன பண்றது? நான் போய் எப்படி மகேஷ பாக்குறது? பாலு, நீ இங்கே இரு, நான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரேன், சரியா? கன்ஃபார்மா நீங்க பாத்ரூம் தானே போறீங்க, ஓடி போக மாட்டீங்களா? பாலு, நீ ரொம்ப நல்ல பையன் இல்ல, நீ இங்கே இரு, நான் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன், சரியா? சரி சரி, நான் இங்கே இருக்கேன், போயிட்டு சீக்கிரம் வந்துடணும். விண்டோ வழியா வெளியில போயிடலாம். ओम सर्वमंगल मांगल्य शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्ते। ओम या देवी सर्वभूतेषु लक्ष्मीरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। இங்க பாரு சாந்தி,
சீக்கிரம் போய் பையனை கூட்டிட்டு வா. இதோ போய் கூப்பிடு. பெரியம்மா நீங்க இங்கே இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். விக்ரம் வா, எல்லாரும் கீழே கூப்பிடுறாங்க. என்ன பண்ற? யாராவது பாத்துட்டாங்கன்னா திட்டுவாங்கல்ல. கீழே போய் மண்டபத்துல உட்காருவல, அப்பதான் இதை எடுக்கணும், இப்ப இல்ல. சரியா இருக்கா? இந்த பக்கம் போங்க. போங்க. விக்ரம், என்னப்பா விக்ரம், நீ எங்க போற? எனக்கு தெரியும் நீ மீனுவ சந்திக்க தானே இப்ப போயிட்டு இருக்க. ஆனா இப்ப வேணாம், அப்புறமா பார்க்கலாம். கீழே எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாப்பா போலாம். இந்த ரத்னா இங்க என்ன பண்றா? விக்ரம், மண்டபத்துக்கு போறதுக்கு முன்னாடி உன்னோட ஃபர்ஸ்ட் நைட் ரூம பார்க்கலாமே, நல்லா இருக்கும்ல? ஆனா வைஷ்வனி பெரியம்மா வேணான்னு தானே சொன்னாங்க. விக்ரம், நீ அவங்க கிட்ட சொல்லாத, அப்புறம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னொரு விஷயம், உன்னை நான் அங்கேயே இருக்க சொல்லல, சும்மா அப்படியே பார்த்துட்டு வா. சரி, ஆனா சீக்கிரமா வந்துடணும். வா வா. எல்லாமே ரெடியா இருக்கு. கேண்டில்ஸ் கூட ஏத்தியாச்சு. இப்ப அவங்க 2 பேரும் வந்தா மட்டும் போதும்.
சொர்க்கம். இது அப்படியே சொர்க்கம் மாதிரி இருக்கு. சொர்க்கமே தான். இங்க நானும் என் மகேஷும் இருக்க போறோம். இன்னைக்குதான் என் கனவெல்லாம் நனவாக போற நாள். என் வாழ்க்கை இனிமே அவர் கூட தான். மகேஷ் இப்ப வந்துட்டு இருப்பாரு. அவர் வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் எப்பவும் என் கூட தான் இருந்தாகணும். என் எதிரி வைஷுவோட கதை இன்னையோட முடியுது. ஒரு புது லவ் ஸ்டோரி ஆரம்பிக்க போகுது. அதுல நானும் என் மகேஷும் தான் இருப்போம். ஆனா கீழே அந்த முட்டாள் விக்ரம் வேற இருப்பான். நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நினைச்சிட்டு இருப்பான். அவன் ரொம்ப பாவம். என் மகேஷ் எங்க? இந்த முட்டாள் லூசு எங்க? நான் இருக்கதே மகேஷ்காக தான். மகேஷ்காக மட்டும்தான். என்னாச்சு அண்ணி? இல்ல ஒண்ணும் இல்ல. வைஷு, விக்ரம் நீ இங்க இரு, நான் போய் ரத்னாவை பார்த்துட்டு வரேன். வைஷு, சொல்லு ரத்னா. விக்ரமண்ணா எங்க இருக்காரு? சீக்கிரமா அவர் கீழே வரணும். எல்லா வேலையும் ஆரம்பிச்சாச்சு. அம்மா உன்னையும் விக்ரமண்ணாவையும் கூப்பிட்டாங்க. இதோ 2 நிமிஷத்துல வந்துடுறோம். நான் போய் விக்ரம கூட்டிட்டு வரேன். பெரியம்மா கூப்பிட்டு இருக்காங்களா? நம்ம உடனே போயாகணும். வா. என்ன நீங்க இங்க வாங்க, என் பக்கத்துல வாங்க. இந்த நாள், இந்த இடம், இது எல்லாமே நமக்காக மட்டும்தான் காத்துட்டு இருக்கு. ஏன் இவ்வளவு தூரமா நின்னுட்டு இருக்கீங்க? கிட்ட வாங்க, என் பக்கத்துல வாங்க. இன்னைக்கு நீங்க எதுவும் பேசக்கூடாது. இன்னைக்கு நான் மட்டும்தான் பேசுவேன். எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும், நம்ம 2 பேரும் சேரணுங்கிறது தான் விதி. அது இன்னைக்கு நம்மளோட கனவு நனவாக போகுது. உங்களை இந்த மாதிரி கல்யாண மாப்பிள்ளையா பாக்குறதுக்காக நான் எவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? அது இன்னைக்கு நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. நான் உங்க மனைவி, நீங்க தான் என் புருஷன். இப்ப மாப்பிள்ளைய வந்து உட்கார சொல்லுங்க. சரி.
இன்னையோட எல்லாமே மாறப்போகுது. நமக்கு எந்த பயமும் வேண்டாம், வெக்கமும் வேண்டாம். இனி நீங்களும் நானும் மட்டும்தான்.